வீடியோல ஒரு பிரைடல் மேக்கப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, நம்ம இதுவரை பண்ண மேக்ஸிமம் இல்ல எல்லாமே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் உள்ளதான் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேற டிஸ்ட்ரிக்ட்ல போய் ஒரு பிரைடல் மேக்கப் அட்டென்ட் பண்ணியிருந்தோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு. அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வேற டிஸ்ட்ரிக்ட் போனேன்னு உடனே சென்னையா இருக்குமோ இல்ல கோயம்புத்தூரா இருக்குமோ இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. கன்னியாகுமரி ஒட்டியே இருக்கிற நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான் போனது. அதுவும் திருநெல்வேலியோட சென்டருக்கு எல்லாம் போகல, மெயின் ஏரியாக்கெல்லாம் போகல. கன்னியாகுமரி திருநெல்வேலி அந்த பார்டர்ல சில ஏரியாஸ் இருக்கும்ல, ராதாபுரம், அந்த இடத்துக்கு தான் போனது. ஆக்சுவலி இந்த மேக்கப் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, நம்ம ஒரு டீம் இருப்போம்ல, அவங்க சொன்னதுதான் இப்படி நாளைக்கு மார்னிங் இருக்குது. ஆக்சுவலி என்னால வர்ற முடியுமா முடியல தெரியல, அதனால நீங்க எதுக்கும் அட்வான்ஸா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க பிரைடுக்கு 9:30க்கு ரெடியா இருக்கணும், ஸோ நீங்க அதுக்கு கனெக்ட் பண்ணி போயிருங்க அப்படின்னு. நானும் சரி லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. அப்போ ஷேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 1.5 hours காமிக்குது நம்ம ஏரியால இருந்து. சரி ஓகே 1.5 hours தானே, அது கூகுள் மேப்ல காமிச்சது. சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் என்ன மைண்ட்ல வச்சிட்டு இருக்கேன்னா, இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் உள்ளதான், காவல் கிணறு அந்த பார்டர்ல வரும் அப்படின்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் திருப்பியும் மேப் போட்டு பாக்குறேன். நம்ம அதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டா எல்லாம் பாக்குறது இல்ல, மேப்பை போட்டோமா போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். சரி ஓகே மேக்கப்க்கு எல்லாமே தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சிட்டு இருக்கேன். எடுத்து வச்சுட்டு மார்னிங் சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகியாச்சு டைமுக்கு. ஏன்னா நம்ம அங்க 6:30காச்சும் இருக்கணும். அப்ப இங்க இருந்து 4 o'clock நான் கிளம்பணும். சரி ஓகே நமக்கு இந்த இருட்டா இருக்கும் அப்படிலாம் பயம் எதுவும் இல்லை. நம்ம ஸ்கூட்டில தான் போறது, தனியாவே போற இடத்துக்கு போயிருவேன், தனியா தான் மோஸ்ட்லி போறது. சரி ஓகே கிளம்பியாச்சு. அப்ப எங்க வீட்லயும் ஓகே. அப்போ தான் கேக்குறாங்க எந்த இடம் அப்படின்னு. நான் அப்போ காவல் கிணறு அப்படின்னு, அப்பதான் மேப்ல ராதாபுரம்னு காமிச்சு, ராதாபுரம் அப்படின்னு தெரியாம சொல்லிட்டேன். மோஸ்ட்லி நான் ரொம்ப தூரமா போறேன்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற பிளேஸ் தான் சொல்லுவேன் வீட்டுல. ஏன்னா ரொம்ப தூரம் உனையே விட மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் விட மாட்டாங்கன்னு இல்லை, இருந்தாலும் அவ்வளோ தூரம் போறாளே எனக்கு பாக்குறதுக்கு அது கிட்ட மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு அதை பாக்குறதுக்கு இவ்வளோ தூரம் ஸ்கூட்டில போறாளே அந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்களா. அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லிட்டு விட்டுருவேன். அப்போ நான் தப்பித்தவறி ராதாபுரம்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி எங்க அம்மா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல தான் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்க கடையநல்லூர், அம்பாசமுத்திரம், அப்புறமா வள்ளியூர் இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் அவங்க டிரான்ஸ்பர் ஆகியாவே ஒர்க் பண்ணனால அவங்களுக்கு அங்க உள்ள எல்லா ஏரியாவுமே தெரியும். ஸோ அவங்க கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. சொன்னோன்னா ராதாபுரமா அது திருநெல்வேலியில இருக்கு. அப்பதான் எனக்கே ஷாக்கு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டா. அப்பதான் நான் கூகுள் மேப்ல திருப்பியும் செக் பண்றேன் என்ன அப்படின்னு. அப்பதான் பாக்குறேன் ஆமா கன்னியாகுமரி இல்ல. அப்போ எனக்கு ஆனா எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் சொல்றேன் அது என்ன இப்போ 1.5 hours காட்டுது, மேப் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு. இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு. பட் எங்க அம்மா சரியான ஸ்ட்ரிக்ட். அப்படிலாம் இல்ல, அந்த ஏரியால ஒரு வீடு கூட கிடையாது, எதுவுமே கிடையாது, காடு மாதிரி இருக்கும். நீ அங்க போய் என்ன பண்ணுவ தனியா போய். நான் சொல்றேன் வீடு இல்லாமலாம் இவங்க மேக்கப்புக்கு கூப்பிடுறாங்க, ஊர்லாம் இருக்கும் அப்படின்னா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் நிறைய காடு இதெல்லாம் தாண்டி சென்டர்ல தான் ஊர் இருக்கும் அப்படி. அப்போ கூட நான் சொல்றேன் இல்ல நான் இப்போ கிளம்பும் போது இருட்டா இருக்குது, சரி ஓகே. பட் அங்க நான் போகும்போது எப்படியும் ஒரு 5:30க்குலாம் விடிஞ்சிரும், அப்ப பிரச்சனை இல்லை போயிடலாம் அப்படின்னு நான் கான்பிடண்டா தான் இருக்கேன். பட் எங்க அம்மா விடவே இல்லை. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, சரி நீ ஓகே போற, உன் ஸ்கூட்டில ஏதோ பஞ்சர் ஆயிடுச்சு இல்ல ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, என்ன பண்ணுவாங்க உனக்கு யாரையுமே தெரியாது, நீ என்ன பண்ணுவ தனியா போய் அப்படின்னு. அப்போதான் நானும் லைட்டா திங்க் பண்றேன், ஆமா இல்ல இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. இப்போ நான் கூகுள் மேப் போட்டே போறேன், உனக்கு மேப்பே ஒர்க் ஆகலன்னு வை, அந்த இடத்துல டவர் இல்ல, என்ன பண்ணுவேன், மேப் இல்லாம எங்க போவேன், யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பா. இப்படிலாம் கேட்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் இதாச்சுது. ஆமால இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. நான் என்னோட திங்கிங் என்ன, மேப்பை போடணும், மேப் காட்டுற மாதிரி போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். பட் ஓஹோ இவ்வளோ விஷயம் இருக்கு. அப்புறம் தான் எங்க அம்மா சொல்றாங்க, சரி ஓகே நீ கூட அப்பாவையும் கூட்டிட்டு போவ அப்படி. சரி ஓகே கூட்டிட்டு போலாமே. பட் கூட்டிட்டு போறதுல எனக்கு எந்த இதுவுமே இல்லை, அது நமக்கு ஒரு சேஃப்டி தான். பட் என்னன்னா அப்பா அங்க நம்ம மேக்கப் பண்றதுக்கு எப்படியும் 2.5 hours ஆகும். அப்புறமா செகண்ட் சாரி சேஞ்சிங் இருந்துச்சுன்னா அது மேரேஜ் முடிகிற வரை வெயிட் பண்ணணும். அப்படிலாம் இருக்கும்போது அவங்களே எதுக்கு நம்ம தேவையில்லாம போட்டு கஷ்டப்படுத்திட்டு கூட கூட்டிட்டு போய் அவ்வளோ நேரம் வெயிட் பண்றது. எனக்கே வெயிட் பண்றது பிடிக்காது, நமக்காக இன்னொருத்தங்களை கூட்டிட்டு போய் வெயிட் பண்ண வைக்கிறது. இந்த மாதிரி ப்ராசஸ்க்காகவே நம்ம மோஸ்ட்லி நான் தனியா தான் போவேன். வீக்கெண்ட்லாம் சேஃப்டி இப்படிலாம் ஆள்லாம் கூட்டு போறதுல. பட் இவ்வளோ சொன்ன அப்புறம் கண்டிப்பா கூட்டு போறதுதான் நமக்கு சேஃப்னு நானும் கூட்டு கிளம்பியாச்சு.
அப்புறமா நானும் எங்கள் அப்பாவும் கிளம்பி போயாச்சு. ஒரு ஒரு 6:30க்கெல்லாம் நம்ம வந்து பிரைடோட வீடை வந்து ரீச் பண்ணியாச்சு. அங்கே போனதுமே அவங்க வாங்க வாங்கன்னு ரொம்ப இது பண்ணி, அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க பிரைடுக்கு அப்பவுமே நம்ம மேக்கப் போடுறது இல்லை. அவங்க பக்கத்திலே ஒரு மண்டபம் இருக்கு, அங்கே போய் தான் போடுறது. நம்ம அட்வான்ஸாக அவங்க வீட்டுக்கே போய் ரீச் ஆகிட்டோம். அப்புறமா என்னன்னா வீட்டில் வச்சு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் எப்படின்னா அவங்க பிரைடுக்கு வந்து பொட்டு வைக்கிற ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். அது நானே அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி. அப்போ எப்படின்னா அவங்க எல்லாருக்குமே பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க. பெரியவங்க எல்லாம் வந்து வைங்க அப்படின்னு. அப்போ நானும் எங்கள் அப்பாவும் அவங்க சைடில் இருக்கோம். அவங்க வந்து எங்கள் அப்பாவை கூப்பிடுறாங்க, வாங்க நீங்கள் பெரியவங்க வந்து பொட்டு வைங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. யாரும் அப்படி பண்ண மாட்டாங்கல்ல, நம்ம மேக்கப் பண்ண வந்திருக்கோம். பட் அது கொஞ்சம் ஹாட் டச்சிங்காக இருந்துச்சு. அப்புறமா நம்ம வந்து மண்டபத்துக்கும் போயாச்சு. மண்டபத்தில் போய் மேக்கப்பும் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே அவங்களுக்கு முடிஞ்சிச்சு. அப்போ அவங்க திருப்பி சொன்ன என்னன்னா சிம்பிளாக போடுங்க, என்னுடைய ஸ்கின் ஃபினிஷ்லாம் போடுங்க அப்படி இப்படின்னு அவங்க கொஞ்சம் பயந்துட்டே இருந்தாங்க. பட் என்ன பண்ணுறது, நம்ம நார்மலாகவே ஸ்கின் ஃபினிஷில் தான் போடுறது. அவங்க அதுக்கு மேலே கேட்டாலும் வராது, ஸ்கின் ஃபினிஷ் தான் வரும். பட் அவங்க வந்து சொன்னாங்க, அப்படியே நம்ம எல்லாம் போட்டாச்சு. அப்போது அந்த பிரைடுக்கு ஒரு பிரைட்ஸ்மேட் மாதிரி அவங்க ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், அவங்க நல்ல சஜஷன்லாம் சொன்னாங்க. பட் சிலவங்க சொல்கிற சஜஷன் வந்து எப்படின்னா அப்படி இருந்தா இருக்குமோ, இல்லை இப்படி இருந்தா அப்படி பண்ணுங்க, பண்ண அப்புறமா இல்லை இது நல்லா இல்லை, இதை கலைங்க, அப்படி திருப்பி அதே மாதிரியே போட்டுருங்க, இந்த மாதிரிலாம் இரிட்டேட் பண்ணுவாங்க. பட் அவங்க அப்படி கிடையாது. அவங்க வந்து ரொம்பவே ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். நல்லா இருந்து அவங்க வந்து ரொம்ப அவங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க காட்டுறதெல்லாம் பக்காவா இவங்களுக்கு செட் ஆகுற மாதிரியே காமிச்சு, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி நம்ம எல்லாம் பண்ணி அவுட்புட் செமையா வந்துச்சு. அங்க அந்த மண்டபத்துல அந்த ரூமுக்கு அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுவாங்கல்ல, மணப்பெண்ணோட ரூமை வந்து திறந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஓ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு ஹார்ட்ல கொஞ்சம் புழுன்னு இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க யார் மேக்கப் ஆர்டிஸ்ட், எங்க இருந்து வந்தாங்க. அப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்க இவங்க வந்து கன்னியாகுமரி அப்படின்னு. சரி ஓகே நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு. அவங்க அம்மா அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டு வா நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு, என்கேஜ்மெண்ட்டுக்கு ஏதோ பண்ணி சொதப்பிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ மாதிரியே இருக்கு, ஸ்கின் வந்து அந்த மூஞ்சிக்கு மட்டும் அப்படி டிஃப்ரெண்ட் ஷேட்ல இல்லாமல் சேம் ஷேட்ல இருக்கு அந்த மாதிரிலாம். சரி ஓகே நமக்கு தான் வேலை முடிஞ்சது, இனி கிளம்பலாம். ஏன்னா வெளியே அப்பா வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸோ சரி கிளம்பலாம். நான் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், என்னோட திங்ஸ் எல்லாமே ஓகே. அப்போ அமௌண்ட் எப்படின்னா, அமௌண்ட் வந்து நம்ம கிளைண்ட் கிடையாது, நம்ம டீம் தான். அப்போ அவங்க கிட்ட அவங்க டைரக்டா கொடுத்துக்குவாங்க. ஸோ நானும் கிளம்பி வந்தாச்சு. அப்போ என்னாச்சுன்னா மண்டப வாசல்ல அங்க மேரேஜ்க்கு அங்க உள்ள அவ்வளோ ஹரிபரியில எல்லாரும் இருக்காங்க. நம்ம எல்லாமே கிளப்பி விட்டுட்டு நம்ம வந்தாச்சு. வரும்போது வெளியே நான் வந்தாச்சு. அப்போ அவங்க பிரைடோட அம்மா வந்து என்ன கூப்பிடுறாங்க, வா அப்படி ஏதோ சொல்லி கூப்பிட்டாங்க, மறந்துட்டு. பட் கூப்பிட்டுட்டு சாப்பிட்டு போகலாம், மேரேஜ்லாம் முடிஞ்சு அப்புறம் நீங்கள் அவங்க இருந்து தூரமாக இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அப்படி இல்லை எனக்கு வந்து இனி பொய்யும் நிறைய வேலைகள் இருக்கு, அதனால இப்பவுமே இங்கேருந்து கிளம்புனாலும் அங்கே போய் நான் கரெக்டாக ரீச் ஆக முடியும், அதனால கொஞ்சம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே. அவங்க எப்படின்னா அமௌண்ட் வாங்கிட்டு போங்க, பேமெண்ட் வாங்கிட்டு போங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், இல்லை அவங்க வந்து டைரெக்டாக பே பண்ணிடுவாங்க ஜிபேல. சரி. பட் அவங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை, நீங்கள் அமௌண்ட்டை கையில் வாங்கிட்டு போங்க அப்படின்னு. அவங்க அட்வான்ஸ் பே பண்ணதை தள்ளி மிச்சம் உள்ள காசை வந்து நம்ம கையிலே உள்ளே போய் எடுத்துட்டு வந்து அப்படின்னு அப்புறமா ஒரு பாய் எல்லாம் சொல்லி நல்லா அப்படியே அனுப்பி வச்சாங்க. அதுவும் கூட கொஞ்சம் ஹார்ட் கொஞ்சம் டச் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அப்புறமா நாங்களும் கிளம்பி வந்தாச்சு. வரும்போது தான் ஃபுல் டிராஃபிக். காலையில் எப்படிடா போகணும், 1.5 மணிக்கூர்ல ரீச் ஆகிட்டோம், ஏன்னா ஒரு டிராஃபிக் எதுவுமே இல்லை. பட் வரும்போது ஒரு 2.5 hours ஆயிடுச்சு, ஏன்னா ஃபுல் டிராஃபிக், அங்கோடி போமா இங்கே போமா அப்படி இப்படின்னு. எப்படியோ கிளம்பி வீட்டுக்கும் வந்தாச்சு. அப்புறமா வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு. ஈவினிங் போல் எங்கள் அப்பா வந்து அம்மாட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது நமக்கு அதை கேட்கும்ல, நானும் பைய ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னதான் சொல்கிறாங்க, ஏதோ இந்த மேட்ரு பற்றி தான் பேசுகிறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுட்டு அதான் போய் கேட்டுருக்கேன். அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாங்க, இன்னைக்கு மார்னிங் போன வீட்டில் நல்ல உபசரிப்பாக்கும், அந்த பொண்ணுக்கு நலங்கள்லாம் பொட்டு வைக்கிறதுலாம் என்ன கூப்பிட்டு வைக்க சொன்னாங்க அப்படின்னு. பொண்ணு எங்கள் அம்மாவும் ஆன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அப்புறம் தான் சொல்கிறாங்க, அந்த பொண்ணோட அம்மா வந்து என்கிட்ட என்னாச்சுன்னா, நம்ம அங்கே உள்ள மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே பல சீன்லாம் நடந்திருக்கு, இதை எங்கள் அப்பாவும் என்கிட்ட சொல்லல. அப்போ
அங்கே போய் சொன்னாங்களா, உங்கள் பொண்ணு நல்லா மேக்கப் பண்ணி விட்டுருக்கா, என்கேஜ்மெண்ட்டுக்கும் பண்ணணும், அது எங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பிடிக்கல அவ்வளோவா, அதனால தான் நாங்கள் கன்னியாகுமரியில் இருந்து இவ்வளோ தூரமாக புக் பண்ணோம், நல்லா பண்ணியிருக்கா, சூப்பராக இருக்குது அப்படின்னு இப்படின்லாம் எங்கள் அப்பாட்ட போய் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எனக்கு தெரியாது. கேட்கும்போது கொஞ்சம் குழுக்குழுன்னு தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நானும் கொஞ்சம் குட்டாக தான் ஃபீல் பண்ணேன். அப்போ நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதை விட கூட வந்தவங்களையும் அவங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அப்படி குட்டாக ஃபீல் பண்ண வச்சது ரொம்பவே ஒரு ஹாப்பியான விஷயம்தான். ஸோ இப்படி தான் இருந்துச்சு அந்த ஒரு பிரைடல் எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ தூரமாக போய் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ரொம்ப ட்ராவல் தான் மெயின் ப்ராப்ளமே. அவ்வளோ ப்ராப்ளத்துலேயும் இவங்க இப்படிலாம் பண்ணது கொஞ்சம் வந்து ஒர்த்து தான்ப்பா, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போனது அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்ச ஒரு சம்பவம் தான் இது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு, உங்களுக்கும் கேட்க நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.